மாண்புமிகு பறை. இந்த படத்த பார்த்தேன்றதே ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. என்னன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்டென்ட்ட எடுத்திருக்காங்க. இந்த பறை வாசிக்கிறவங்கள வந்து ரொம்ப கேவலமா பார்க்கறத வந்து மாத்தணும். அவங்களும் உயர்ந்த இடத்துல எல்லாத்துலயுமே வாசிக்கணுன்ற ஒரு பெரிய பெரிய விஷயத்த சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதான் அத வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க தான், அதாவது சாவுக்கு மட்டும் தான் வாசிக்கணும். மத்த ஒரு நல்ல விஷயத்துக்கு வாசிக்கக்கூடாது அப்படின்ற மாரி இருக்கு. அது மாறணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். அது நடக்கணும். சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காரு. 2 பேருமே ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே செம வேற லெவல். அதுதான் தாழ்த்தப்பட்டவங்க அப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாரி தானே இருக்கு. அது அந்த இசை அப்படியே தான் இருக்கணும். அது மேல வரக்கூடாதுன்னு. அத வந்து உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். பார்க்கலாம், பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே சூப்பர். தேவாவோட மியூசிக் வந்து அவரு லெஜெண்ட் அவரு. பயங்கரமா பண்ணியிருக்காரு. மாண்புமிகு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கறதுக்கான ஒரு ஏற்ற படம். ஒரு வில்லேஜ் கான்செப்ட், ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள், தாழ்த்தப்பட்டவங்க, மேல்தட்டு மக்கள், இந்த மாதிரியான ஒரு சமூக பிரச்சனை, அந்த பறையை யூஸ் பண்ணுறவங்களை பற்றியான மக்கள் அவங்க எதிர்கொள்ளும் அந்த பிரச்சனைகளை பற்றி இந்த படம் பேசுது. அருமையான படம். பறை வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சமூகத்துக்கான ஒரு இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதாவது டெத்துக்கு வாசிக்கணும் அப்படி இப்படிலாம் இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சி அது பண்ணியிருக்காங்க. ஏற்றுக்கும்படியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பறை இசை பற்றி ரொம்ப விளக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. ஹீரோயின்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல ஹீரோயின் நல்லா பறை இசை நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே பறை இசை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கும். கீழ் மட்டத்துலேருந்து அவங்க வந்து இன்னும் மேல் மட்டத்துக்கு வரணும். நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அருமையாக இருக்குது. மண் வாசனை நிறைந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கோம். ஸோ பறை இசை கலைஞர்களுக்காக இயல்பான அந்த நாட்டுப்புற சூழ்நிலைகளோடு பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து மிக அற்புதமாக எல்லாருடைய கலைஞர்களையும் வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த ட்விஸ்ட்டு எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. குறிப்பாக மேக்கப் வந்து நாங்கள் இதை குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாம் ரொம்ப அருமையாக இயல்பாக இருந்தது. அந்த பாடல்கள் உட்பட, அதாவது கிராமிய இசை கலைஞர்களுக்கான பாடல்கள் உட்பட எல்லாமே நடந்தது. குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசிங்கமோ ஒரு ஏ சர்டிஃபிகேட் மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து இந்த இயல்பாக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆபாசம் இல்லாத ஒரு படமாக இருக்குது. அதுதான் சார் இயல்பு. அந்த மண் வாசனை நிறைந்த ஒரு படம்னு சொல்லிட்டேன். இயல்பையை வந்து அப்படியே சித்தரித்து காட்டியிருக்காரு டைரக்டர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போர் அடிக்கிறதெல்லாம் எந்த ஒரு காட்சியும் இல்லை. இயல்பாக இருந்திருக்கு. நான் ட்விஸ்ட் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் தான். அவசியம் கண்டிப்பாக தான் சொன்னேன். குடும்பத்தோடு வந்து ரசிக்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் வந்து பார்க்கணும். திரையில் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் ஃபேமிலியோட. ஸோ டூ கம் அண்ட் வாட்ச். கலையை பற்றி தான் ரொம்ப அழகாக கலையை எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. ஏஸ் அதை நம்ம மறந்துட்டோம். அது இப்போது திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக அது நம்ம இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் எல்லா இடத்துலையும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ரெண்டு ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக அவங்களோட பார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, சொல்லவே வேண்டாம். நல்லா இருக்கு. எமோஷனல் கிரவுண்ட்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. நிச்சயமாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக வந்திருக்கு ப்ரோ. படத்தில் எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஆதிசிவன் நடித்த பறையடா, அந்த பாட்டு கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாகவே. இந்த படத்தில் வந்து இந்த பறை கலைஞர்களுக்கு என்னென்ன தப்பு நடக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இதில் பாதிக்கு பாதி நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வெளியே ஸ்டேஜஸில் போகும்போது பாதியில் இறக்கி விட்டுருவாங்க. இல்லை ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. வா போன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அது எல்லாத்தையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக. அது எல்லாமே பண்ணுறவங்க அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோமே அப்படி சொல்லி புரிஞ்சு அவங்க மாற்றிக்கணும். அதெல்லாமே காமிச்சிருக்காங்கண்ணா. நல்லா வந்திருக்கு படம். சூப்பராக வந்திருக்கு. அப்படிலாம் இல்லைண்ணா, பறை வாசிக்கிறது கேவலம்லாம் நினச்சிருந்தா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். எங்கள் கிளாஸில் எப்படியும் ஒரு 30 பேருக்கு மேலே வந்து பறை கற்றுக்குறாங்க. வாரம் டெய்லியும் சண்டே கிளாஸ் போகுது. சண்டே வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா யாரும் வரமாட்டாங்கல்ல. அது ஒரு கலை, அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லா அவங்களோட ஏதோ ஒன்று ஜாலியாக இருக்கும்ல, அவ்வளோதான். ஆமாம், மாறும்ண்ணா. அந்த படத்தை பார்க்குறவங்க வந்து அதை தப்புன்னு பார்க்குறவங்க கூட சரி இதுவும் ஒரு கலை தானே, இதையும் நம்ம கற்றுக்கலாமே அப்படி சொல்லி வந்து கற்றுப்பாங்கண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. எல்லாமே செம்மையாக வந்திருக்குண்ணா. சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆதி தமிழருடைய இந்த பறை இசை எங்கேருந்து ஆரம்பிச்சுன்ற காமிச்சுவது நல்லா இருந்தது. மற்றபடி ஓகே, பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் வந்து இது காஸ்ட்டை பற்றி கொஞ்சம் இருக்குது. இப்போல்லாம் மாறிக்கிட்டு வருது. மாறணும்.
இதை பார்த்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, மாறணும். கொல்ல பிள்ளைங்க நல்லா படித்து இப்போ உள்ள டெக்னாலஜி விஞ்ஞானத்துக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க மாறிட்டு வராங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கேஸ்ட் ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு பெற்றவங்களுடைய கடமையும் கூட அரசாங்கத்தோட கடமையும் தவிர இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இந்த மாதிரி வைலன்ஸ் நல்லா இருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணிக்காரு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, டைரக்ஷனும் நல்லா இருக்கு. பார்க்கலாம், இன்னும் செகண்ட் பார்ட்டும் வரும் போல இருக்கு. செகண்ட் பார்ட்டும் பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக நான் ஒர்க் பண்ணேன். அந்த எஃபெக்ட் எல்லாம் நான் தான், ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் எல்லாமே நான் தான் பண்ணது. எல்லாமே படம் எடுத்து டைரக்டர் விஜய் சிவகுமார் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கொலிஞ்சி ஹீரோ செம்ம நல்லா, அவர் ஆரியனு இது செகண்ட் ஹீரோ அவரும் நல்லா பண்ணார். எல்லாரும் மெனக்கிட்டு தான் அந்த படம் எல்லாரும் ஒர்க் பண்ணி எல்லாரும் பண்ணோம். எல்லாருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வெப்பு கிடச்சிருக்கு. அது எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். எல்லாரோட ஆக்டிங்குமே அவுட்ஸ்டாண்டிங் சொல்லலாம். ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஹீரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரு. காமெடி, அதுக்கப்புறமா ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வர ரொமான்ஸ் சீன்ஸு அவங்க பர்ஃபார்ம் பண்ணது வந்து பயங்கர அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. எல்லாருமே அழுதுட்டாங்க தேட்டரில். ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். இதை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப மன நிறைவாக இருக்குன்னு சொல்லலாம். 2 ஹீரோ இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு. லியோ சிவகுமாரா ஃபர்ஸ்ட் ஹீரோ பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு, இதுக்கு முன்னால் 1-2 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவருக்கான ஒரு ஸ்பேஸை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காயத்ரி ரஹ்மான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ரொமான்ஸ் காட்சிகளாகட்டும், அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகளாகட்டும், அதை விட கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் மிக முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி, அவங்கள வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை தியேட்டரில் வந்து பார்க்கலாம்.